Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான 1000 பொற்காசுகள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. இங்க சரவணன் ஒரு நபர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா தான் இருக்காரு. கவர்மெண்ட் நிறைய ஃப்ரீயா தருவாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவர் தவறாம வாங்கி வச்சிருவாரு. அதை வச்சுதான் இவரோட லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா வேலை வெட்டிக்கலாம் போகாம வெட்டியா தான் இருக்காரு. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் இவரோட வீட்டு வாசல்லே தான் எப்பவுமே இருப்பான். இவர் சாப்பிட்ட மிச்ச மீதி எல்லாம் அவனுக்கு தந்துருவாரு. அவன் அதை சாப்பிட்டுப்பான். இந்த மாதிரி தான் இவரோட லைஃப் போயிட்டு இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் இவரோட தங்கச்சி இந்த இடத்துக்கு வராங்க. தங்கச்சி பையனையும் கூட்டு வராங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. தங்கச்சி சரவணன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஊர்ல பயங்கரமா அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், உன்கிட்ட கூட்டு வந்தா சரியவான்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சரவணன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை அதட்டுறாரு. கையை தூக்குன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் பயந்த மாதிரி கையெல்லாம் தூக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட கூட்டு வந்துட்டல, இவனை நார்மலா நான் மாத்திடுறேன், நீ தைரியமா கிளம்பு அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் இவரோட ரியாக்ஷன் டோட்டலா மாறிடுது. பேக்குக்குள்ள சரக்கெல்லாம் வச்சிருப்பாரு. அந்த சரக்கெல்லாம் எடுத்து அடிக்கிறாரு. மாமா முன்னாடியே சரக்கு அடிக்கிறியா, முதல்ல கீழே போடுறா அப்படின்ற மாதிரி சரவணை மிரட்டுறாரு. என் அம்மா இருக்கிறதுனால தான் மரியாதை கொடுத்து நான் அமைதியா இருந்தேன், இதுக்கப்புறம்லாம் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பதிலுக்கு சரவணனை மிரட்டுறாரு. இப்ப இந்த ஊரை சேர்ந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வேகமா ஒரு கடைக்கு வராங்க. அந்த கடை ஈரனோட கடையா இருக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி குடு அப்படின்ற மாதிரி வாங்கி போட்டுட்டுலாம் இருக்காங்க. என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போடுறேன்னு ஈரன் கேக்குறாங்க. அப்பதான் ஊருக்கு புதுசா ஹீரோ வந்திருக்கிறத பத்தி சொல்றாங்க. ஆளு செம்ம அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் சீக்ரெட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே செம்ம அழகா இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சைட் அடிக்கிறாங்க. இப்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா ஈரனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராங்க. சார் கிட்ட காசெல்லாம் வாங்காத, என் அக்கௌண்ட்ல எழுதிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கு ஹெவி காம்படிஷன் இருக்குல்ல, அதனால ஹீரோனும் ரொம்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோனோட அம்மா வந்துடுறாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, சைலண்டா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் நைட்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ரேஷன் அரிசி தான் இருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சாப்பிட முடியாதுன்னா இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டாரு. போனா போதுன்னு உனக்கு சாப்பாடுலாம் வச்சா ஓவரவா பேசுற அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கோவிந்தன் அப்படின்ற ஒரு நபர் வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிர் வீட்டுல தான் இருக்காரு. எதுக்கியா நைட் நேரத்துல இப்படி சண்டை போடுறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாரு. ஈரன் ஃப்ரெண்டா ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களும் ஈரன் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உங்க பொண்ணு கடையில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, அந்த புதுசா வந்த பையன் கூட சேர்ந்த மாதிரி லூட்டி அடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் ஈரனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, இதுக்காக தான் கடைக்கு சீக்கிரமா கிளம்பி போறாளா, அவளை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் நேரா சரவணனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீ சின்ன வயசுலயே எனக்கு லெட்டர் கொடுத்த, அப்பயே உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல, இப்ப என்னடா உன்னோட தங்கச்சி பையனை வச்சு என்னோட பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இப்ப கோவிந்தனும் என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்காக வந்துடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வராரு. எதுக்கு ஆன்ட்டி இந்த மாதிரி கோவப்படுறீங்கன்னு கேக்குறாரு. நீ என்ன ஆன்ட்டின்லாம் கூப்பிடாத, இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி சுத்தின அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போறாங்க. அப்பதான் லவ் பண்றது தான் பிரச்சனை அப்படின்றது இவருக்கும் புரிய வருது. மத்திய அரசுல இருந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாய்லெட்டுக்கான ஆரம்ப கட்ட வேலையை பார்த்தா மீதி காசு அவங்களே தந்துருவாங்க. அதை பத்தி தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணனும் இதை கேட்டுக்கிறாரு. இப்ப கோவிந்தன் இருக்காரு பாத்தீங்களா, நமக்கு டாய்லெட் கேட்டதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பக்காவா ஏற்பாடுலாம் பண்ணிடுறாரு. அதை போட்டோ எடுத்து கவர்மெண்ட் கிட்ட தரணும். அதுக்கான வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு. சரவணன் இருக்காரு பாத்தீங்களா, ஆரம்ப கட்ட வேலையெல்லாம் பார்க்க மாட்டாரு. இருந்தாலும் எப்படியாவது 12,000 ரூபாய் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதனால கோவிந்தன் இடத்துல இருக்கிறத போட்டோ எடுத்துக்கிறாரு. அதை பிரசிடென்ட் கிட்ட காட்டுறாரு. பிரசிடென்ட் இருக்காருல, 12,000 ரூபாய் தந்துடுறாரு. ஒண்ணுமே இல்லாதவர்கிட்ட இப்ப 12,000 ரூபாய் கிடைச்சிருது இல்ல, அது மூலியமா இவரும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி வெரைட்டியா சாப்பிட்டுலாம் இருக்காங்க. நம்ம போட்டோவை தான் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது கோவிந்தனுக்கு தெரிய வந்துருது. இதனால நமக்கு காசு வராம போயிடும் அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. நேரா பிரசிடென்ட்ட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவன் ஏன் போட்டோ கொடுத்து தான் வாங்கியிருக்கான், நீங்க எப்படி காசெல்லாம் தருவீங்க, இப்ப எனக்கு தான் பிரச்சனை, இதை கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் இவர்கிட்ட சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரவணன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க பண்ண வேலையினால கோவிந்தனோட காசு வராம இருக்கு, அவனுக்கு காசு வரணும்னா நீங்க உண்மையிலேயே அந்த விஷயத்தை ரெடி பண்ணும், ஒரு வாரம் மட்டும் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள ரெடி பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சரவணனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏமாத்தி காசை வாங்கணுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. வெரைட்டியா சாப்பிட்டல, அந்த காசுல தான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டாரு. இவங்க வேலை பார்த்து டயர்டாயி உட்காடுறாங்க. என்ன அதுக்குள்ள உட்காந்துட்டீங்க, பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் கோவிந்தன் சொல்லிட்டு இருக்காரு.
இவங்களவே 2-3 அடி தோண்டிடுறாங்க. இன்னும் 2-3 அடி தோண்டணும்ன்ற நிலைமை இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட கால்ல அடிபட்டுருது. இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால தோண்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ கால்ல அடிபட்டிருக்கிறது தெரிஞ்சோன்னா ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் மருந்தெல்லாம் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு விடுறாங்க. இந்த மாதிரி வேலைக்கு ஆளுங்க கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி சரவணன் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் 2 பேரை பாக்குறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் குழி தோன்ற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனை அடி தோண்டணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் 2 அடி தோண்டினா போதும் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டாரு. 300 ரூபாய் தாங்க, நாளைக்கே வந்து வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இவரும் சரின்னு ஏத்திருப்பாரு. இப்ப மறுநாள் அவங்களும் வேலை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. பாட்டி கேட்டுக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க மாதிரி சரவணனுக்கு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. நீ போய் பாரு மாப்ள அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாரு. நான் பீடி மட்டும் புடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இப்ப தனியா இருக்க ஹரிச்சந்திரன் மட்டும் தான் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா தங்க காயின்ஸ் தான் இருக்கு. இத பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாரு. வேகமா இவரோட வேட்டி எடுத்து விரிக்கிறாரு. அதுக்குள்ள இந்த காயின் எல்லாம் போட்டு மூட்டை மாதிரி கட்டிடுறாரு. நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல இவங்க 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. இவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல இவருக்கு. அதனால இவரும் வெறும் மண்ணை தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க கிட்டயே கதை வெறியா, நாங்க பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எங்களுக்கு தான் இது சேரணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை சவுண்ட் கேட்டு ஹரிச்சந்திரன் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு. அவன் வரான். அவனும் பார்த்தா 4 பங்காயிடும். அதனால 3 பங்கா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்டு வரும்போது இவரும் நார்மலா நிக்கிறாரு. என்னாச்சு சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சின்ன பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி அந்த நபரும் திரும்பி பீடி பிடிக்கிறதுக்காக போயிடுறாரு. இப்பயே 3 பங்கா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஹரிச்சந்திரன் சொல்லிட்டாரு. உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை, உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு நாளைக்கு நீ மட்டும் வா, அப்ப பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட் இவர் இருக்கார்ல, உனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து கேக்குறாரு. அப்படியே நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தர மாதிரி தான் கேக்குறீங்க, சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு கதவை தட்டுறாரு. இவரும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. நாளைக்கு ஒரு பாடியை புதைக்கிறதுக்கு குழிய தோண்டணும், அட்வான்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டேன், நாளைக்கு சீக்கிரமா வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹரிச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஒய்ஃபை வெளியே வந்துடுறாங்க. அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான வேலைன்னு கேக்குறாங்க. அண்ணா நீங்க காசை கொடுங்க அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் காசை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதனால அந்த ஃப்ரெண்டும் வந்துருன்ற மாதிரி கிளம்புறாரு. இவங்க 2 பேருமே அந்த காசெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து அலசலாம் செஞ்சிடுறாங்க. அவ்வளவு காசை பார்த்து இவங்க 2 பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இது மூலியமா ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது சரவணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வாளை வச்சு இவரோட கழுத்தையே வெட்டிடுறாரு. இது எல்லாம் கனவு தானே, சட்டுன்னு ஹீரோவும் கனவுல இருந்து முடிக்கிறாரு. கனவுல கூட இந்த ஆள் நிம்மதியா இருக்க விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீ என்ன முழுசா நம்புறல, நான் எது சொன்னாலும் செய்வியான்னு கேக்குறாரு. கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ உடனே நைட்டு கிளம்பி வா, நம்ம சிட்டிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அம்மாக்கு லெட்டர் மாதிரி எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிடுறாங்க. இப்ப பேக் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த தங்க புதையல் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. மாமாக்கு ஒரே ஒரு காசை மட்டும் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா நடு ரோட்ல இருந்து ஒருத்தர் பீடி பிடிச்சிட்டு இருக்காரு. யாரு என்னன்னு தெரியல. இவங்களும் பயந்த மாதிரி வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் ஒரு நபர் பீடி பிடிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்க இப்ப போறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அதே இடத்துல படுத்து தூங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய இப்ப விடியற டைமே வந்துருது. இதுக்கு மேல கிளம்ப முடியாது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கிளம்பிடுறாங்க. இப்ப வச்ச லெட்டரை இவங்களே எடுத்துடுறாங்க. அம்மாக்கு தெரியாத மாதிரி அமைதியா படுத்துடுறாங்க. இப்ப சரவணன் கோவமா வீட்டுல உட்காந்து இருக்காரு. இப்ப ஹீரோவும் தயங்கி தயங்கி எதிர வந்து உட்கார்றாரு. மாமாவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இந்த மாதிரி தயங்குறாரு. மொத இடத்துல பீடி பிடிச்ச மாதிரி நின்னது நீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மொத இடத்துல மட்டும் இல்ல, 2வது இடத்துல பீடி பிடிச்ச மாதிரி நின்னதும் நான் தான். எனக்கு ஒரு காயினை மட்டும் தந்துட்டு மொத்தத்தையும் தூக்கிட்டு போலான்னு பார்த்தல அப்படின்ற மாதிரி மாமாவும் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ஹரிச்சந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பங்கை கேட்டு வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ பேக்கோட வேற இருக்காருல்ல, என்ன இவன் பேக்கோட இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சீக்கிரமா பங்கை பிரிங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் சாவி இடத்துல இருந்து இவருக்கு கால் வருது. அங்க இருக்க இவரோட பார்ட்னர் தான் கால் பண்ணிருக்காரு. நான் 3 அடியை தோண்டிட்டேன், நீ வந்து 3 அடியை தோண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வேலையா இருக்கேன், வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னாலயும் மீதி 3 அடியெல்லாம் தோண்ட முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பிரச்சனை பண்ணிட்டாரு. இதனால அந்த இடத்துல இருக்கவங்க இருக்காங்கல்ல, ஒழுங்கா வந்து 3 அடியை தோண்டிடு அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. இதனால இவர் போய் தான் ஆகணுன்ற நிலைமை வருது. ஏற்கனவே பேக்கோட இருக்கவங்கள தனியா விட்டு போறதும் பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. நான் போனேன்னா நீங்க இந்த பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவீங்க, அதனால நீங்களும் என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வந்து தொலைறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல குளிய தோன்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. இறந்து போன நபரோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, என்னோட அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சரவணனை பார்த்த மாதிரி அழுதுட்டு இருக்காரு. சரவணன் இருக்காருல, எல்லாருமே ஒரு நாள் போறதுதான், அவர் ஒரு நாள் போக போறாரு, இவர் ஒரு நாள் போக போறாரு, ஏன் நீ கூட ஒரு நாள் போக போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கோவப்பட்ட அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவரை புடிச்சு குழிக்குள்ள தள்ளி விட்டுறான்.
என் மாமாவையே தள்ளிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. இதனால இந்த இடத்துல பெரிய கலவரமா மாறிடுது. மாத்தி மாத்தி எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சண்டைக்கு பயந்து இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல பத்திரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹரிச்சந்திர இப்ப கண்ணுக்கு தென்பல்ல, அதனால 2 பங்கு தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் அது நடக்காது, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹரிச்சந்திரன் எந்திரிக்கிறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது வாசல்ல கூட்டமா இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோவிந்தன் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய பாம்பு உங்க வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன், அதனால தான் பாம்பு பிடிக்கிறவனா வர சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பாம்பு பிடிக்கிற நபர் இருக்காரு பாத்தீங்களா, பீரோல ஒரு பானை இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல தான் பாம்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பானையில என்னோட அப்பாவோட அஸ்தி இருக்கு, அதனால அதை தொடாம அந்த பாம்பை பிடி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி அனுப்புறாங்க. அவரும் பாம்பை பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு பாத்திரமா தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இதே மாதிரி அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, கரெக்டா அந்த பானையும் தூக்கி எரிஞ்சிடுறாரு. அதுவும் கரெக்டா கோவிந்தா காலி கீழே வந்து தான் விழுது. உன் அப்பாவோட அஸ்தின்னு தானே சொன்ன, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவரோட கையில குத்துறாரு. நல்ல வேலை எந்த பிரச்சனையும் வராம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, பாம்பை புடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. ஹரிச்சந்திரனும் அவரோட பங்கு பிரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஈர வெளியே போயிருக்கான், ஈரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஈர இருக்காரு பாத்தீங்களா, ஈரினை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஈரினோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னும் கடையை சாத்தாம என்னடி பண்ணிட்டு இருக்க, கடையை சாத்திட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ இருக்கிறதுனால இவங்க தயங்குறாங்க. இருந்தாலும் அம்மா வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை சாத்திட்டு கிளம்புறாங்க. ஹரிச்சந்திரனும் கால் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணன் கால் பண்ணா பிஸி பிஸின்னு தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சரவணன் இருக்காரு பாத்தீங்களா, அவன் வந்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பொய்யா சொல்லிடுறாரு. எதனால பிஸி பிஸின்னு வந்திருக்கோம்னா, ஹீரோ இருக்காருல ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு கடையில வச்சு சாத்திட்டு போயிட்ட, நான் கிளம்பணும், சீக்கிரமா வந்து கதவை தர அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு என் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல படுத்துருவாங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைம் ஆச்சு, திரும்பி கால் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஹரிச்சந்திரன் சொல்லிட்டாரு. இவர் திரும்பி கால் பண்ற மாதிரிலாம் பாவலா பண்ணிட்டு இருக்காரு. இவர் பாவலா தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஹரிச்சந்திரனுக்கு டவுட் வந்துருது. அதனால போனை புடுங்கி பாக்குறாரு. கன்ஃபார்ம் பாவலா தான் பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, பங்கை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. இதனால பதிலுக்கு சரவணனும் கோவப்படுறாரு. டிவி வால்யூம் அதிகமாக்கிறாரு. இப்போ ஒரு உலக்கை எடுத்து அடிக்கிறதுக்காக வராரு. 2 பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டெல்லாம் போடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோனோ இப்ப கடைக்கிட்ட வந்துடுறாங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஹீரோவா வேக வேகமா வீட்டுக்கு வராரு. இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஹரிச்சந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, இறந்த மாதிரி விழுந்து கிடக்குறாரு. இவரும் மூச்சு இருக்கான்னு செக் பண்றாரு. மூச்சு இருக்க மாதிரியே தெரியல. ஆகா, இறந்து போயிட்டாரு போலன்னு யோசிக்கிறாரு. மாமாக்கு கால் பண்ணாலும் மாமா எடுக்கவே மாட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. நம்மளே பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஹரிச்சந்திரன் பாடி இருக்கு பாத்தீங்களா, அதை கஷ்டப்பட்டு ரயில்வே ட்ராக் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அங்க போட்டுட்டு வேகமா வீட்டுக்கு வராரு. அப்ப பார்த்தா அந்த இடத்துல சரவணன் கை கால்லாம் கழுவிட்டு இருக்காரு. எதுக்காக கொன்னீங்க அப்படின்ற மாதிரி மாமா மேல கோவப்படுறாரு. எது கொன்னனா, உலக்கையால அடிச்சேன், அவன் மயக்கம் போட்டு தான் விழுந்திருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது மயக்கம் போட்டு விழுந்திருந்தானா, இது தெரியாம நான் ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்துடலாம். இவங்க அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா ட்ரெயின் போற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதே மாதிரி எதிர டார்ச் லைட்டோட ஒரு நபர் வராரு. இந்த நேரத்துல யாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒருவேளை ட்ரெயின் ஏத்தி இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்மள அந்த நபர் பாத்துருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. மாமா தான் கதவை திறக்கிறாரு. பாம்பை பிடிக்கிறதுக்காக ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் வந்திருக்காரு. நீங்க 2 பேர் தான் ரயில்வே ட்ராக்குக்கு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இந்த நேரத்துல நாங்க எதுக்காக அங்க வரப்போறோம், நாங்களாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, நான் பாம்பை விடுறதுக்காக போகும்போது உங்களை பார்த்த மாதிரியே தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப போகும்போது பைக்ல சைலன்சரை தொட்டு பாக்குறாரு. சூடா இருக்கு. என்ன வீட்டுல இருக்கன்னு சொன்னாங்க, சைலன்சர் சூடா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. ஹீரோ கடையை விட்டு கிளம்பினார்ல, அப்பயே ஈரின் கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, நைட் இந்த இடத்துல ரெடியாரு, நம்ம ஓடி போயிடலாம் சொல்லியிருப்பாரு. ஈரினும் சரின்ற மாதிரி நைட் நேரம் முழிச்சிடுறாங்க. அம்மாக்கு எப்பவுமே வைக்கிற மாதிரி லெட்டரை வச்சிடுறாங்க. அவர் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் வருவாருன்ற மாதிரி. ஆனா அவர் தான் இந்த பிரச்சனையில ரொம்ப சீரியஸா இருக்காருல்ல, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் மாமா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஈரினை வர சொன்ன விஷயத்தையே மறந்துடுறாரு. இப்ப ஏறக்குறைய விடியவே ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் வேலைக்காவது அப்படின்ற மாதிரி இவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ட்ராக்ல யாராவது இறந்து போயிருந்தா ஊர்க்காரங்களாம் பேசுவாங்கல்ல, அதனால இவங்களும் டீ கடையில உட்காந்து யாராவது பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஹரிச்சந்திரன் இருக்காருல, உயிரோட வராரு. இவங்களும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹரிச்சந்திரன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுறாரு. இவரை யாரு காப்பாத்திருப்பான், அந்த பாம்பு பிடிக்கிறவன் காப்பாத்திருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி அந்த பாம்பு பிடிக்கிறவன் வந்துடுறான். நைட்டு நீங்க தானே வந்தீங்க, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இன்னும் இவங்க பாத்ரூம்கான வேலை பார்க்காம தானே இருக்காங்க. இதனால கோவிந்தனோ பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சரி போன் அவங்க கிட்ட கொடு, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட்டோ சொல்லிட்டாரு. இந்த சமயம் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, தலையில அடிச்சதுனால தான் அவன் மண்டை குழம்பிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா போனை கொடுக்க வந்த கோவிந்தனும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நேரம் அங்கேயே நிக்கிறாரு.
இப்ப அவங்க கிளம்புற மாதிரி தெரியுது. அதனால இவரும் இவரோட வீட்டுக்கு வந்து படுத்துறாரு. அவங்க பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க பாத்தீங்களா, அது தெரிஞ்சு இவரும் இவரோட பைக்ல பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஹரிச்சந்திரனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹரிச்சந்திரா எங்களை ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் வராங்க. என்னன்னு தெரியல, திரும்ப திரும்ப இதே வார்த்தையை தான் சொல்லிட்டாரு, மத்தபடி எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பங்கு பிரிச்சா போதும்னு யோசிக்கிறாங்க. எதையும் நீங்க பங்கு பிரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. அவங்க 2 பேர் போனோன்னா கோவிந்தாவும் ஹரிச்சந்திரன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவங்க 2 பேருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், உன்னை தலையில அடிச்சது அவங்க தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. கோவிந்தா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஆசாரிய பாக்குறதுக்காக வராங்க. அந்த ஆசாரி கிட்ட ஒரே ஒரு காயினை மட்டும் காட்டுறாங்க. இந்த காயினை நீங்க உருக்கி வேற நகையா மாத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காயினை எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஆசாரி கேக்குறது. இல்ல வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க, இது சோழர்களோட காயின், உங்களுக்கு கீழே தான் கிடைச்சிருக்கணும். நான் இப்ப சட்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா இல்ல போக வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இது எல்லாத்தையும் நான் நினைச்சா நகையா மாத்துவேன், ஆனா எனக்கு பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணான்னு சொன்னா போலீஸ் கிட்ட போக வாய்ப்பு இருக்குல்ல, இவரையும் பார்ட்னரா சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப இவரை கூட்டு போறத கோவிந்தாவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்களோட வீட்டுக்கு தான் அவரை கூட்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு காயினா பிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது தனியா ஒரு காயின் நிக்குது. இது யாருக்குன்றத சாபுத்ரி போட்டு பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள சாபுத்ரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ சீரியஸா பேசுவாங்கன்னு பார்த்தா இவனுங்க என்ன சாபுத்ரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க கோவிந்தாவும் கோவமா கிளம்பி போயிடுறாரு. அந்த சாபுத்ரியில ஆசாரி தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆசாரி என்ன சொல்றாருன்னா, இந்த காயின் எல்லாம் பிஸ்கெட்டா மாத்துறதுக்கு என்னோட பங்கை இதை எடுத்துக்கிறேன், ஆனா போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு தனியா ஒரு பங்கு தேவை, அதையும் தாங்கன்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாரு. ஓஹோ, உனக்கு தனியா வேற பங்கு தேவையா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. இப்ப டிவில வால்யூமா அதிகமா வச்சிடுறாங்க. இவர் அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றாங்க. எதுக்கு வால்யூம் எல்லாம் ஏத்துறீங்கன்னு கேக்குறது. 3 பங்கா பிரிச்சு அதுலயே எக்ஸ்ட்ரா காயினை உனக்கு தந்தா நீ என்னடானா இன்னும் பங்கு கேக்குறியா அப்படின்ற மாதிரி இவங்களும் உலக்கைய வச்சு அடிக்கிறதுக்காக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி அடிக்கும் போது ஒரு காயின் இருக்கு பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கு வெளியே போய் விழுது. இப்ப அந்த காயின் மேல மாடு சாணம் போடுற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஆசாரியை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. மிரட்டியே இவர்கிட்ட இருந்து வேலையை வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த காயினை பிஸ்கெட்டா மாத்துறதுக்கு ஆசாரிக்கு சில பொருள்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா, அந்த பொருள் எல்லாத்தையும் இவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப அந்த ஆசாரியை கூட்டுவா மாப்ள அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டாரு. ஈரவும் கூப்பிடறதுக்காக போறாரு. அப்பதான் அவர் வச்ச இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பாட்டி அந்த சாணத்தெல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கலெக்ட் பண்ண எல்லா சாணத்தையும் வச்சு வரட்டி மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆசாரியோட வீடு இவங்க 2 பேருக்குமே தெரியும். அங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க. ஆசாரியோட பையன் தான் அந்த இடத்துல இருக்காரு. என்னோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆஹா, போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பரபரப்பா ஏதோ பேசிட்டு இருக்காரு. நம்மளதான் போட்டு குத்துட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வழியில வச்சு ஆசாரியை மடக்கிடுறாங்க. எதுக்காகயா போலீஸ் கிட்ட எல்லாம் சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போலீஸ் கிட்ட நான் நகை செய்யறத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல. இப்ப 3 பங்கா நம்ம பிரிச்சுப்போம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் டீல் பேசி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவரை ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நகையை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் பீரோல இருந்து எடுக்கலான்னு பாக்குறாரு. அப்பதான் பீரோல அது காணாம போயிருக்கிறது தெரிய வருது. இத பத்தி மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே பதட்டமா பேசிட்டு இருக்கிறத இவரும் கவனிக்கிறாரு. ஒருவேளை காணோம் நம்ம கிட்ட கதை கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஆசாரி யோசிக்கிறாரு. இப்ப காணோன்னே உங்களுக்கு ஆசாரி மேலதான் டவுட் வருது. ஏய், நீ தானே எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எதுக்காக எடுக்க போறேன், நான்லாம் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப யாரா எடுத்தா அப்படின்ற மாதிரி இவங்க அடிக்கிறதுக்காக எல்லாம் வராங்க. இந்த இடத்துல தான் ஆசாரியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆசாரி லாக் செய்யப்பட்ட மாதிரி இருந்தார்ல, அந்த வழியா பாம்பு பிடிக்கிறவன் வந்திருப்பான். யார் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். இவர் ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். அவன் ஒரு வேளை தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் எங்கன்ற மாதிரி தேடி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, கௌதரி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வலையெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். என்ன இவன் கௌதரி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இவன்லாம் எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல, இந்த ஆசாரி தான் பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி ஆசாரியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் எடுத்தான், நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆசாரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தங்க காசை பத்தி சொல்லி எப்படா நீ எடுக்காம இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி இவன் ஆச்சரியமா கேக்குறான். இந்த ஆசாரி ஏதோ உளறிட்டு இருக்காருன்றதுனால தான் எடுக்காம விட்டுட்டேன், இல்ல நான் எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹரிச்சந்திரனோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஓஹோ, இந்த தங்க காசுக்கு தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ எப்பத்துல இருந்து ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க.
அன்னைக்கு நீங்க ஹரிச்சந்திரன் கூட சண்டை போடுற மாதிரி இருந்தீங்கல்ல, அப்பத்துல இருந்தே உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், இப்பதான் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருமே டீமா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப அந்த காசு எங்க போச்சுன்னு தெரியல, எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கோயில்ல திருவிழா எல்லாம் நடக்குது, எல்லாருமே ஒவ்வொரு பானையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரனும் அங்க பானை எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, மனநலம் பாதிக்கப்பட்டவரு, அவர் தான் அந்த பானையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேருமே பானை தூக்குற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தனி இடத்துல அவன் மாட்டும் போது அவன் கையில இருந்து புடிங்கிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன்ல, தரமாட்டான். அதை புடுங்க ட்ரை பண்ற எல்லாரையும் இஷ்டத்துக்கு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இங்க பெரிய கெலாட்டா போயிட்டு இருக்குல்ல, அந்த கெலாட்டால அந்த வழியா ஹரிச்சந்திரன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த பானையும் அவரோட மண்டையிலேயே பொத்துன்னு வந்து விழுது. இதனால போலீஸை இந்த இடத்துல பார்த்து இதை கேஸா மாத்திடுறாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, நான் இதை கோயிலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இது அவந்து போல அப்படின்ற மாதிரி இவரை நினைக்கிறாரு. நீ எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பி விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவங்க எல்லாரையும் அங்க இருந்து அனுப்புறாரு. அவன் திருவண்ணாமலை கோயிலுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பான். உண்மையிலேயே அங்க போயிடுவானா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹரிச்சந்திரன் நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு வைத்தியர் கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. அந்த வைத்தியரும் சில மருந்தெல்லாம் தராரு. இது மூலியமா ஹரிச்சந்திரனுக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துருது. அந்த புதையலை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது அவனுங்க கிட்ட புதையல் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஷாக் ஆகுறாரு. வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஜீப்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இருக்க வழியில தான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் நடந்து போயிட்டு இருக்கான். என்னடா பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கியா, வண்டியில ஏறு, போற வழியில நாங்க விட்டுறோம் அப்படின்ற மாதிரி இவனையும் வண்டியில ஏத்திக்கிறாங்க. அவன் கையில இருக்கிறதுக்குள்ளதான் புதையல் இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரியல. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் எப்பவுமே சரவணன் வீட்டுக்கு வெளியே தான் இருப்பான். என்ன இன்னும் வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை திருவண்ணாமலைக்கு தான் போயிருப்பான் போல, நம்மளும் கிளம்புறத பத்தி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்றாரு. இப்ப கதவை திறந்தா இன்ஸ்பெக்டர் தான் இந்த இடத்துக்கு வராரு. உங்க 2 பேரை பத்தி ஹரிச்சந்திரன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நான் கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் ஒப்படைக்க மாட்டேன், எனக்கு ஒரு பங்கு போட்டு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து ஹரிச்சந்திரனும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப மறைஞ்சிருக்க எல்லாரையும் இவங்க வெளியே வர சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இவங்க எல்லாம் பார்ட்னரா இருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்களும் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவன் வெளியே தான் இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப இவங்க சைலண்டா கதவை திறக்கிறதுக்காக வராங்க. இவங்க கதவை திறந்தா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பொத்துன்னு விழுறாங்க. எங்களையும் பார்ட்னரா சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வெளியே இருக்க அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன பாக்குறாங்க. புடிங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அது அவ்வளவு ஈஸி இல்ல, நம்மள அடிப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஈரன் அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வரட்டியை வச்சு கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கையில ஏதோ தட்டுப்படுது. என்ன காயின் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன ஏதுன்னு வந்து பாரு அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்களை காட்டுறாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன ஸ்டேஷனுக்கு கூட்டு போலாம் நினைச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா ஊர் தலைவர் நடுவுல வந்துடுறாரு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அவரையும் வண்டியில ஏத்தி கூட்டு போறாரு. ஊர் தலைவர் போறத கோவிந்தா பாத்துறாரு. வேகமா ஃபாலோ எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வந்த ஊர் தலைவர் இருக்காருல்ல, இவங்க இன்னும் அந்த பாத்ரூமை கட்டாம இருக்காங்க, நீங்க தான் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சீக்கிரமா கட்டி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து சொல்றாரு. இப்பதான் கோவிந்தா இந்த இடத்துக்கு வராரு. என்னையா நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிடைக்கிற பொருள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் கையில இருக்க பானியை தூக்கி எரிஞ்சிடுறாரு. பார்த்தா அதை உடச்சிட்டு உள்ள தங்க காயின் இருக்கிறத எல்லாருமே பாத்துடுறாங்க. இப்ப தலைவர் பாத்துட்டார்ல, அதனால இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் இதுல சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க கதவை சாத்தி பேசலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள கதவை திறந்துட்டு ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் என்ன வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிக்கிறாங்க. சார், என்னோட அம்மாக்கு ஒரு தங்க காயின் கிடைச்சிருக்கு, அதை ஒப்படைச்சிட்டு போலான்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே லைட்டா திரும்புறாங்க. பார்த்தா கீழே முழுக்க தங்க காயினா இருக்கு. ஹீரோ இது மூலியமா தான் ஊருக்கு கூட்டு போறதா சொன்னாரு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நீயும் சேர்ந்துருமான்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா ஊர் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் எப்படி வந்தாங்கன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. கோவிந்தா என்ன சொல்றாருன்னா, சப்போர்ட்டுக்காக நான் தான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் கேட்டுட்டாங்கல்ல, அவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாரு. சரவணன் என்ன சொல்றாருன்னா, இப்ப பிரிச்சா கூட தலைக்கு 2 காயின் கூட கிடைக்காது, சீக்கிரமா பங்கு பிரிங்க, வேற யாராவது வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பங்கு பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அப்பதான் அரசு அதிகாரிகளா மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது, யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போக பாக்குறாங்க. அப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்காருல்ல, புடிங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஊர் மக்களை சேர்ந்த எல்லாருமே அதை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல சண்டை மாதிரி நிறைய காமெடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த அதிகாரிங்க இருக்காங்க பாத்தீங்களா, வானத்தை பார்த்த மாதிரி ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கண்ட்ரோலுக்குள்ள வராங்க. இது அரசு பொருள்னு சொல்லி இவ்வளவு அட்டகாசம் பண்றீங்கல்ல, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க.
கொஞ்ச நேரத்துல பார்த்தா திரும்பி ஒரு வண்டி வருது. அதுக்குள்ள இருந்து அதிகாரிங்க இறங்குறாங்க. அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்க ஃபேக்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஏமாத்தினவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல. யாரு வேணும்னு நினைக்கிறீங்களோ வேகமா துரத்திட்டு போய் புடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தமா அவங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வரும்போது வண்டி பாக்ஸ்ல இருந்து நிறைய காயின் எல்லாம் கீழே சிந்துது. மாமா அந்த காயின் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் ஹீரோ பண்ண விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது பாத்தீங்களா. ஹீரோ கீழே விழுந்திருப்பாரு. இவருக்கு கிடைக்கிற கேப்ல நிறைய காயின் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள போட்டிருப்பாரு. சூப்பரா மாப்ள அப்படின்ற மாதிரி மாமாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல இருக்கும்போது கோவிந்தா பேசுறதுக்காக வராரு. நீங்க அதை துரத்திட்டு ஓடாத போதே உங்க மேல எனக்கு டவுட் வந்துருச்சு. நீங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 3 பங்கா பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வால்யூம் எல்லாம் அதிகமா வைக்கிறாங்க. இப்ப உருட்டு கட்டிய வச்சு இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவர் மயங்கிடுறாருல. கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிய வைக்கிறாங்க. இவரை இவங்க யாருன்னே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படா எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். ஒழுங்கு மரியாதையை என்னோட பங்கை தாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவரை தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் ஒரு இடத்துல ஹீரோ வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு. இப்ப மாமா கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 3 பேருமே தங்கத்தோட கிளம்புற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.